Good morning, students. Today we are going to discuss about the case study under what are the problems going in our country. So main for the gas problem and also the petrol. So the price of that both also will be increasing. So how the public will be suffer, that we are going to discuss about that. Okay. Who will start, ma? What about? You start about? Okay. Start. ஹாய் ஐம் ஹர்ஷா ஃப்ரம் ஃபஸ்ட் எம்பிஏ. இப்போ வந்து வேர்ல்டு வார் போயிட்டுருக்கு. ஸோ வந்து அதனால் என்னென்ன காஸ் அதை பற்றி நான் இப்போ இன்ட்ரடக்ஷனாக சொல்ல போகிறேன். இப்போ வந்து ஃபியூல் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மோடி இந்தியா லீடர் வந்து மோடிஜி வந்துட்டு ரஷ்யன் கிட்ட தான் ஃபியூல் எல்லாம் வாங்கிட்டு இருந்தா, 2% வாங்கிட்டு இருந்தா. அப்புறம் வந்து அமெரிக்கன் லீடர் ட்ரம்ப் வந்து என்ன சொன்னான்னா, நீங்கள் வந்து நான் டேக்ஸ் கம்மி பண்ணிக்கிறேன், நீங்கள் வந்து எங்ககிட்ட வந்து ஃபியூல் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னதுனால மோடியும் வந்து அமெரிக்கன் லீடர் கிட்ட போய் நான் ஓகே நான் உங்ககிட்ட ஃபியூல் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இப்போ ட்ரம்ப்புக்கும் வார் போயிட்டு இருக்கிறதுனால ஸோ ட்ரம்ப் வந்து ஸ்டாப் பண்ணிட்டான். எங்களால் இப்போ ஃபியூல் உங்களுக்கு சப்ளை பண்ண முடியாது, ஸோ நீங்கள் வேற யாராவது கிட்ட போய் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டான். ஸோ மோடிக்கு வேற வழி இல்லை, நம்ம ரஷ்யன் கிட்ட தான் போகணும். ரஷ்ய லீடர் வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நல்லா தானே சப்ளை பண்ணிட்டு இருந்தேன், இப்போ ஏன் நீங்கள் என்னை விட்டுட்டு ட்ரம்ப் கிட்ட போனீங்க? ஸோ அதனால நான் உங்களுக்கு 4% உங்களுக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறேன், வாங்குற மாதிரி இருந்தால் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டாரு. ஃபர்ஸ்ட் வந்து ரஷ்யன் வந்து நமக்கு 2% தான் கொடுத்தாங்க. ஸோ நம்ம வந்து இந்த பிளேஸ்ல இருந்து வேற பிளேஸ்க்கு போயிட்டோம். ஸோ இப்போ வந்து ரஷ்யன்காரர் வந்து இப்போ நம்மளுக்கு 4% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால என்னென்ன கேஸ் பத்தி அப்புறம் ஃபியூல் எல்லாம் என்னென்ன காசஸ் ஆஃப் ப்ராப்ளம் நடக்குதோ அவங்க வந்து இவங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. தேங்க்யூ. ஐம் ரிஷா ஃப்ரம் ஃபர்ஸ்ட் எம்பிஏ. அண்ட் இப்போ இவங்க சொன்ன மாதிரி தான் அந்த இஷ்யூஸ்னால இப்போ நமக்கு வந்துட்டு மெயினாக வந்துட்டு அஃபெக்ட் ஆகுறது வந்துட்டு ஃபியூவல் அண்ட் எல்பிஜி. இப்போ அதனால இப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளோட பிஜிஸ் அண்ட் பெரிய பெரிய ஹோட்டலில் அந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அஃபெக்டாக இருக்குது. ஏன்னா எல்பிஜிஸ் வந்து கிடைக்காதனால அண்ட் ஃபியூவலுக்குமே வந்துட்டு ரொம்ப ப்ரைஸ் வந்துட்டு இதாகிறனால நம்ம இங்கே வந்துட்டு தமிழ்நாடுல இருக்கிற பீப்புள்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகுறாங்க. அண்ட் ஃபுட்டுக்காக வந்துட்டு இப்போல்லாம் வந்துட்டு பழைய நம்ம பாஸ்ட் ஜென்ரேஷனில் இருந்த மாதிரி ஃபுட்டுக்காக இப்போ வந்து நம்ம கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அண்ட் இன்னும் போக போக இது வந்துட்டு இப்படியே தொடர்ந்து போச்சுன்னா நமக்கு வந்துட்டு இன்னும் ஃபுட்டு நம்ம வந்துட்டு இருக்கிறது இப்போது ஆல்ரெடி வந்துட்டு ஃபுட்டு ஷெல்டர் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அது இல்லாதனால இப்போ நமக்கு வந்து அது வந்து ரொம்ப எஃபெக்டாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுனால இது வந்து சால்வ் ஆகணும்னு வெயிட் பண்ணுறேன். ஹாய், மை செல்ஃப் பிருந்தா, ஐம் ஃப்ரம் ஃபஸ்ட் எம்பிஏ. நான் இதை பற்றி பேச போகிறேன்னா, இப்போ இருக்கிற இதில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான இது வந்து எல்பிஜி. இப்போ எல்பிஜி வந்து ரொம்ப ஷார்ட்டேஜாக போயிட்டுருக்கு. அது ரீசன் வந்து கல்ஃப் கண்ட்ரீஸில் வார் நடக்கிறதுனால தான். அந்த வார்னால எவ்வளோக்குள்ளே வந்துட்டு எல்பிஜி ஷார்ட்டேஜ்னால் ப்ரீ புக் பண்ணால் கூட நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, அந்தளவுக்கு ஷார்ட்டேஜ் ஆகி போயிட்டுருக்குது. அந்த ஷார்ட்டேஜ் இஷ்யூனால நிறைய பேர் வந்து ப்ரீ புக் அதிகமாக பண்ணுறாங்க. அதிகமாக பண்ணுறதுனால தேவைப்படுறவங்களுக்கு கூட அது வந்து கிடைக்காம போகுது. இப்போ வந்து அந்த ஷார்ட்டேஜ்னால வந்துட்டு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியே வந்துட்டு ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. அவங்க வந்துட்டு லீவ் விட்டுட்டு ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா வந்து ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபுட் வந்துட்டு எங்களால் வந்து ப்ரிஃபர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹோட்டல்ஸில் கேஸுக்கு வந்துட்டு ஜிஎஸ்டி எப்படி வந்து அமௌண்ட் இது பண்ணுறாங்களோ அதே மாதிரி கேஸுக்கும் வந்துட்டு அமௌண்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா நிறைய எப்படி சொல்கிறது, நம்ம வந்து ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ்க்கு வந்து கேஸ் கிடைக்கிறதே இல்லை, ரொம்ப வந்து ஷார்ட்டேஜாக போய் in this case study, you can see about what are the problems arises in our country about the fuel and cylinder. Okay, so when the price is increased again, demand of the product demand ஜாஸ்தியா இருக்கும்போது அதோட price ஜாஸ்தியா இருக்கு. So இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய flights கூட cancel ஆயிருக்கு. அங்கிருந்து வரவங்க இந்த ப்ராப்ளம்னால flights also cancelling. So many issues வந்து நம்ம பப்ளிக்ல போயிட்டு இருக்கு. Because of election ஒரு சைடு வருது. Plus இந்த மாதிரி issues வரும்போது யார் சஃபர் ஆகிறாங்க அப்படின்னு
these are the main issues in our country. Now it's going on. We are more affected on the public. We are only affected. So without water கூட இப்போ நிறைய scarcity because of summer அப்படிங்கும்போது scarcity of water also எல்லாமே வந்து ப்ராப்ளம் தான் போயிட்டு இருக்கு. So we need a solution for this. So we are asking the government to take a quick action for solving the problem of the public. Thank you.